சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியான கதை. அத்தியாயம் 17. எம்ஜிஆரின் வெற்றி, ஜெயலலிதாவின் தோல்வி. சென்னை கத்திப்பாராவில் அமைக்கப்பட்ட நேரு சிலை திறப்பு விழா ஏற்பாடுகள் களை கட்டின. ஜெயலலிதா கலந்து கொள்ளக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் பிடிவாதமாக இருந்தார். அதனால் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக செயல்படும் டெல்லி லாபியால் இந்த முறை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. ராஜீவ்காந்தியும் இதில் எம்ஜிஆரை கட்டாயப்படுத்தவில்லை. காரணம், அந்த விழாவுக்கு ராஜீவ்காந்தியோடு சேர்ந்து சோனியா காந்தியும் வருவதாக திட்டம் இருந்தது. ஜெயலலிதா, சோனியா ஒரே மேடையில் அமர்வது ராஜீவ்காந்திக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பது ராஜீவ்காந்திக்குத்தான் தெரியும். அதனால் அவரும் இந்த விவகாரத்தில் பதுங்கிக் கொண்டார். எம்ஜிஆரின் உத்தரவை மீறி 2 அழைப்பிதழ்களை நடராஜன் அச்சடித்த விவகாரமும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதனால் ஜெயலலிதாவால் வழக்கமான தனது பாணியில் எம்ஜிஆரை சமாதானம் செய்ய முடியவில்லை. என்ன செய்வீர்களோ தெரியாது, ஜெயலலிதா கூட்டத்திற்கே வரக்கூடாது என்று எம்ஜிஆர் நேரடியாக உத்தரவு பிறப்பித்து இருந்ததால் எம்.ஆர். வீரப்பன், அமைச்சர்கள், போலீஸ், கட்சிக்காரர்கள், எம்ஜிஆரின் விசுவாசிகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக நெருப்பு வளையம் போட்டு வைத்தனர். அதை உடைத்துவிட்டு உள்ளே நுழைய ஜெயலலிதாவால் அப்போது முடியவில்லை. ஜெயலலிதாவின் பிடிவாதத்திற்கு முன் பலமுறை தோற்றுப்போன எம்ஜிஆர் இந்த விவகாரத்தில் வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவின் பிடிவாதம், அரசியல், ஆள்பிடிப்பு எல்லாம் இந்த முறையில் எம்ஜிஆரிடம் தோற்றுப்போனது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் அடைந்த இறுதி வெற்றி இதுவே. ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் அடைந்த இறுதி தோல்வியும் இதுவே. நேரு சிலை திறப்பு விழாவில் ஜெயலலிதா கலந்து கொள்ளவில்லை. 1987 டிசம்பர் 22ஆம் தேதி அந்த சிலை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. ராஜீவ்காந்தி சோனியா காந்தியோடு வந்து கலந்து கொண்டார். எம்ஜிஆருக்கு அந்த விழாவில் இளமை திரும்பி இருந்தது. 42 வயது எம்ஜிஆரை போல் இருந்தார். அணையப் போகின்ற விளக்கு பிரகாசமாக ஒளி வீசியது. எம்ஜிஆர் மறைந்தார். தமிழகம் அழுதது. ராஜீவ்காந்தியை வழியனுப்பி வைத்த எம்ஜிஆர் நிம்மதியாக ராமாவரம் திரும்பினார். இனி ஜெயலலிதாவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்திருந்த அவர் அதற்கான வேலைகளை ஏற்கனவே தொடங்கி வைத்திருந்தார். அவற்றை முழுவதுமாக முடித்து ஜெயலலிதாவின் அரசியல் அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதுதான் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் தமிழகத்தின் தலைவிதி வேறு மாதிரி எழுதப்பட்டு கொண்டிருந்தது. ஜெயலலிதாவின் கதையை எம்ஜிஆர் முடிக்க நினைத்த நேரம்தான் ஜெயலலிதாவின் கதையை தமிழக அரசியலில் தொடங்க நினைத்தது விதி. 22ஆம் தேதி சிலை திறப்பு விழா முடிந்ததற்கு மறுநாள் எம்ஜிஆரின் உடல்நிலை மிகவும் மோசமானது. காலையிலேயே அவர் அதை உணரத் தொடங்கியிருந்தார். ஆனால் வெளியில் சொல்லவில்லை. சமாளித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியவில்லை. மாலை 4 மணிக்கு அவருக்கு வாந்தி ஏற்பட்டது. டாக்டர்கள் வந்து பரிசோதித்துவிட்டு ஓய்வெடுக்க சொன்னார்கள். ஆனால் இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அதிலிருந்து எம்ஜிஆர் மீளவில்லை. 23ஆம் தேதி இரவு எம்ஜிஆரின் உயிர் பிரிந்தது. 40 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில், 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் அரங்கில் என்றென்றும் தமிழ் மக்களின் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த எம்ஜிஆர் என்ற சகாப்தம் முடிவுக்கு வந்தது. தமிழகத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரையும் எம்ஜிஆர் என்ற ஆளுமை ஏதோ ஒரு விதத்தில் சலனப்படுத்தி இருந்தது. அதனால் மொத்த தமிழகமும் சோகத்தில் ஆழ்ந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் ஒரு பெண். 24ஆம் தேதி அதிகாலை இந்த தகவல் ஜெயலலிதாவுக்கு போய் சேர்ந்தது. உடனே கருப்பு சேலை அணிந்து கொண்டு தனது காரில் ராமாவரம் கிளம்பினார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோடு இன்னொரு பெண்ணும் அந்த காரில் அமர்ந்திருந்தார். ராமாவரம் தோட்டத்தின் கேட்டில் ஜெயலலிதா சென்ற கார் மறிக்கப்பட்டது. உள்ளே செல்ல அனுமதியில்லை என்று கரார் காட்டப்பட்டது. அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயலலிதா வெறி பிடித்தது போல் காரிலிருந்து இறங்கினார். என் தலைவர் வீட்டுக்குள் போக என்னை தடுக்கிறீர்களா? வழியை விடுங்கள் என்று கத்தினார் ஜெயலலிதா. அந்த சத்தத்தில் தோட்டத்தின் கதவுகள் திறந்தன. ராமாவரம் தோட்டத்து வீட்டில் 3வது மாடியில் எம்ஜிஆரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அதை தெரிந்து கொண்டு நேராக ஜெயலலிதா அங்கே போனார். அவருடன் காரில் வந்த அந்த பெண்ணும் ஜெயலலிதாவுக்கு பின்னாலே போனார். ஆனால் அங்குள்ள பலருக்கு அந்த பெண்ணை யார் என்றே அடையாளம் தெரியவில்லை. 3வது மாடியிலும் ஜெயலலிதாவுக்கு அறைக்கதவுகள் திறக்கவில்லை. மறித்தவர்களிடம் ஜெயலலிதா வாக்குவாதம் செய்தார். ஒன்றும் நடக்கவில்லை. அறைக்கதவுகளில் தன் தலையை முட்டினார். அதற்கும் யாரும் மசியவில்லை. அதே நேரத்தில் எம்ஜிஆரின் உடல் மற்றொரு வாசல் வழியாக லிப்ட் மூலம் மாடியிலிருந்து இறக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது. அதை தெரிந்து கொண்ட ஜெயலலிதா வேகமாக கீழே இறங்கி ஆம்புலன்ஸில் ஏற முயன்றார். ஆனால் அதற்குள் ஆம்புலன்ஸ் வேகமெடுத்து பறந்தது.
ஜெயலலிதா விடவில்லை. தனது காரில் தன்னுடன் வந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு ஆம்புலன்ஸை துரத்திக் கொண்டே போனார். ராஜாஜி ஹாலில் எம்ஜிஆர் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. மண்டபத்தின் பின்வாசல் வழியாக கருப்பு உடையில் ராஜாஜி ஹாலுக்குள் நுழைந்தார் ஜெயலலிதா. அவருடைய கண்கள் மட்டும் இரத்த சிவப்பேறி போயிருந்தன. ஜெயலலிதாவோடு அந்த பெண்ணும் வந்தார். தன்னுடைய கண்ணசைவில் எம்ஜிஆர் என்ற மாபெரும் பிம்பத்தை கட்டி போட்டு வைத்திருந்த ஜெயலலிதாவால் இப்போது அவர் உடல் அருகில் செல்லக்கூட ஏராளமான தடைகள் இருந்தன. அவற்றை உடைத்து இறந்து போன எம்ஜிஆரின் உடல் அருகில் போய் நிற்க ஜெயலலிதா ஒரு தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. 2 பெண்கள், 2 ஜோடி கண்கள், வெறித்த பார்வைகள். ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் உடலை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா. கண்களில் நீர் தழும்பி நின்றது. ஆனால் வாய்விட்டு அழவில்லை. முகம் இறுக்கமடைந்து போயிருந்தது. எம்ஜிஆரின் தலைக்கு அருகில் சென்று நின்று கொண்டார். ஜெயலலிதாவின் கைகள் எம்ஜிஆர் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ரக்சரின் இரும்பு குழாய்களை இறுக பற்றிக் கொண்டன. ஜெயலலிதாவுக்கு நேர் எதிரில் ஆரம் வீரப்பன் நின்றார். எம்ஜிஆரின் உடலை தன்னுடைய கர்ச்சிப்பால் ஜெயலலிதா அவ்வப்போது துடைத்து விட்டுக் கொண்டிருந்தார். அமைச்சர் பொன்னையன் எம்ஜிஆரின் உடலை தொட முயன்ற போது அவரது கைகளை வெடுக்கென்று தள்ளிவிட்டு அவரை முறைத்தார் ஜெயலலிதா. இப்படியே நேரம் ஓடிக்கொண்டிருந்த போது ஜெயலலிதாவின் கண்கள் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. ஜெயலலிதாவோடு சேர்ந்து எம்ஜிஆரின் உடலை துரத்தி வந்த மற்றொரு பெண் ஜெயலலிதாவுக்கு பின்னால் நின்றார். விஐபிக்கள் வரும் நேரங்களில் அந்த பெண் ஜெயலலிதாவை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்று கொண்டார். அந்த பெண்ணின் கண்களும் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. 36 மணி நேரம் ஜெயலலிதா எம்ஜிஆரின் உடலை விட்டு நகரவில்லை. அதே 36 மணி நேரம் ஜெயலலிதாவை தனியாக விட்டுவிட்டு அந்த பெண்ணும் நகரவில்லை. வியாழக்கிழமை இரவு 11 மணிக்கு மட்டும் அங்கிருந்து கிளம்பிய ஜெயலலிதா உடை மாற்றிக்கொண்டு அடுத்த அரை மணி நேரத்தில் ராஜாஜி ஹாலுக்கு வந்துவிட்டார். முதல் நாள் கருப்பு சேலையில் இருந்தவர் 2வது நாள் வெள்ளை சேலையில் வந்திருந்தார். ஜெயலலிதாவுடன் வந்த பெண்ணும் ஜெயலலிதா கிளம்பிய போது கிளம்பினார். மீண்டும் ஜெயலலிதா வந்தபோது அவர் கூடவே வந்துவிட்டார். இப்படி பிடிவாதமாக ராஜாஜி ஹாலில் நின்று கொண்டிருந்த ஜெயலலிதாவை அங்கிருந்தவர்கள் பெரிதாக மதிக்கவில்லை. ஜெயலலிதாவோடு வந்த அந்த பெண்ணை யாருக்கும் அடையாளமே தெரியவில்லை. எம்ஜிஆர் உடலுக்கு பின்னால் நின்று கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த அந்த 2 பெண்களின் 2 ஜோடி கண்கள் வெறித்த பார்வைக்குள் கனன்று கொண்டிருந்தது தமிழகத்தின் 30 ஆண்டுகால அரசியல். எம்ஜிஆர் உடலுக்கு பின்னால் மற்றவர்கள் பெரிதாக மதிக்கப்படாமல் நின்று எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா பின்னாளில் எம்ஜிஆரின் கட்சிக்கு நிரந்தர பொதுச் செயலாளரானார். 6 முறை முதலமைச்சரானார். அன்று அதே ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதாவை பெரிதாக கருதாத ஆரம் வீரப்பன், நெடுஞ்செழியன், ராஜாராம், பொன்னையன், தம்பித்துரை உள்ளிட்டவர்கள் அதன்பின் ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டனர். எம்ஜிஆரின் மறைவில் பின்னால் இருந்த ஜெயலலிதா அதன் பிறகு வந்த 30 ஆண்டுகளுக்கு அந்த கட்சியின் சர்வசக்தியாக விளங்கினார். எம்ஜிஆர் மறைவில் ஜெயலலிதாவுக்கு பின்னால் நின்று கொண்டு எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த மற்றொரு பெண் சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியானார். அடுத்து வந்த 30 ஆண்டுகளுக்கு ஜெயலலிதாவின் பின்னால் இருந்து எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை அந்த பெண் ஆட்டி படைத்தார். ஜெயலலிதாவின் ஆட்சியை அந்த பெண்ணே நடத்தினார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முன்னால் வந்து ஜெயலலிதா நாற்காலியில் அமர்ந்து விட்டார். கதை தொடரும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.